கேஷ் நான் சொன்னது தான் வந்திருக்கு. என்னமோ பண்ணு. நீங்கள் கேஷே கொடுத்துருங்க. சரி வாங்க போகலாம். சரி நீ கீழே வண்டிக்கு போ, நான் வந்துடுறேன். இல்லை பரவாயில்ல, வாங்க ஒன்றாவே போகலாம். போ, நான் கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன். ப்ரோ உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். கேளுங்க ப்ரோ. அந்த சீட்டில் ரெண்டுமே கேஷ் தானே எழுதுனீங்க? ஆமாம் ப்ரோ. ஏன் ப்ரோ அப்படி பண்ணீங்க? ப்ரோ இல்லை ப்ரோ, எப்போவுமே ஒய்ஃபுக்கு விட்டு கொடுத்து போனீங்கன்னா தான் லைஃப் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் ப்ரோ. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்குள்ளே எவ்வளோ வேணால் பிரச்சனை இருக்கலாம், ஆனால் அது எல்லாமே வீட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பப்ளிக்காக வரும்போது கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருங்க ப்ரோ. அப்போ தான் உங்களுக்கு லைஃப்பும் நல்லாயிருக்கும். நீங்கள் சொன்னால் சரி தான், ஏதோ கோவத்தில் அப்படி பண்ணிட்டேன். சரி ப்ரோ, இனிமேல் நான் கரெக்டாக இருக்கேன். வரேன் ப்ரோ. ப்ரோ கடைக்கு வருவீங்கல்ல? கண்டிப்பாக வருவேன் ப்ரோ. பாய் ப்ரோ. இங்க நடந்த சம்பவத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு கருத்து தோணுது, சொல்லலாமா? தேவையில்லை. என்ன கருத்து சொல்ல வேண மாட்டீங்களே.